சரி, இந்த செக்யூர் லோனை எப்படி கிளியர் பண்ணணும்? நீங்க அடமானம் வச்சதுக்கு அப்புறம் அந்த அடமானத்துக்கு உண்டான அமௌண்ட் ஃபுல்லா பே பண்ணிட்டீங்க அப்படின்னா பேங்க்கும் சரி, பினான்சியல் இன்ஸ்டிடியூஷனும் சரி, அந்த அடமானம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரெசிப்ட் கொடுத்தாகணும். அந்த ரெசிப்ட் என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட்ல ஈசில ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கணும். சோ நீங்க ஒன்ஸ் ரெசிப்ட் உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுனாலே நீங்க அடுத்து உங்க ப்ராப்பர்ட்டியில ஈசில அந்த ப்ராப்பர்ட்டிக்கு கீழே இது கேன்சல் ஆயிடுச்சுன்னு வருதா, ரிமார்க்ஸ் இருக்கான்னு நீங்க செக் பண்ணணும். அந்த ரெசிப்டோட என்ட்ரி இருக்கா ஈசில நீங்க செக் பண்ணணும். இப்போ ப்ராப்பர்ட்டியை மார்ட்கேஜ் பண்ணிருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட ப்ராப்பர்ட்டிக்கு கீழே இந்த ரெசிப்ட் டீடைல்ஸ் வருதா அப்படின்னு நீங்க செக் பண்ணணும். அண்ட் ரிமார்க்ஸ்ல கேன்சல்டுன்னு எல்லா டீடைல்ஸும் டாக்குமெண்ட் நம்பரும் தெளிவா இருக்கான்னு நீங்க செக் பண்ணணும். இப்ப இதுவே சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மூல பத்திரத்தை மட்டும், தாய் பத்திரத்தை மட்டும் என்ன பண்ணுவாங்க, அடமானம் வைப்பாங்க. அதுக்கு பேரு மெமராண்டம் ஆஃப் டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட்ஸ் சொல்லுவோம். சோ இந்த டைட்டில் டீட்ஸை நீங்க அடமானம் வச்சு அதை மீட்கும் போது அந்த ரெசிப்ட்ல எல்லா டாக்குமெண்ட்டும் தெளிவா இருக்கா, எல்லா டாக்குமெண்ட் நம்பரும் கரெக்டா இருக்கான்னு நீங்க செக் பண்ணணும். அதே மாதிரி ஈசிலையும் எல்லா டாக்குமெண்ட் நம்பரும் தெளிவா கேன்சல் ஆயிருக்கா அப்படின்னு நீங்க செக் பண்ணணும்.